இன்னைக்கு காலகட்டத்துல அரசாங்கம் ஒரு மகளிருக்காக 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 1000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தன் வீட்டுல மிரட்டி வாங்கி போய் குடிக்கிறான். அது நீ 1000 ரூபாய் பணம் கொடுக்கறத விட ஒயின் ஷாப்பை மூடினாவே நீ 1000 ரூபாய் இலவசத்தை கொடுக்கவே தேவையில்லை. எலெக்ஷன் வர டைம்ல எல்லா மதுபாலையில ஆலையில ஒரு குவார்டர் தயாரிக்கிறதுக்கு வெறும் 10 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய் ஆகும். அவ்வளவுதான். பணக்காரங்க காஸ்ட்லியா குடிக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆவறது இல்லை. இந்த ஏழை மக்கள் இந்த சரக்கை அவங்க அடிமைப்படுத்தி அந்த ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கி லாக் பண்ணி எல்லா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சரக்கு கொடுக்குறாங்க. படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாரையும் அவங்க அடிமைப்படுத்தி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு கொத்தடிமை தேவை போஸ்ட் ஓட்டுறதுக்கும். அதை அவன் போதையிலே இருந்தா தான் அவன் போஸ்ட் ஓட்டுவான். அவன் படிச்சுட்டு போயிட்டான்னா அரசியல்வாதிகளுக்கு ஆட்கள் இருக்காது. இப்போ நம்ம வெளிநாடுகள்ல பார்த்தா அந்த எலெக்ஷன்ல 1 மாசம் 2 மாசம் இருக்கும்போது போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. ஆனா இங்க இந்த தமிழ்நாட்டுல ஒரு 6 மாசம் ஏன் இப்போ எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. இது தேவையே இல்லை. இது அப்ப அவங்க கூட சுத்துறவங்க எல்லாம் எல்லாருக்குமே அது திமுக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஓட்டரை கொடுக்குறாங்க. அவங்க இன்னைக்கு போய் பார்த்தாலும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் 10 மணிக்கு மேல கடை. ஆனா 6 மணிக்கே 10 பேர் 20 பேர் 50 பேர் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறானுங்க. இன்னைக்கு ஒரு 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் நிறைய பேர் நரம்பு தளர்ச்சி ஆகி அங்கங்க போதைக்கு அடிமையாகி கிடக்குறானுங்க. இதை எந்த அரசாங்கமும் அதை போதைக்கு அடிமையாயிட்டாங்களே பகல்ல சரக்கு விற்க கூடாதுன்னு நினைக்கல. இந்த 12 மணிக்கு திறக்கிற காலையில 12 மணிக்கு திறக்கிற கடை ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் தள்ளி 2 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே வேலைக்கு போய் ஒரு ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்துருவாங்க. அந்த 12 மணிக்கு போறதால 2 மணி ஷிஃப்ட் வேலைக்கு போறவன் 12 மணிக்கு குடிச்சிட்டான்னா அவன் 2 மணிக்கு வேலைக்கு போக மாட்டான். அப்ப படுத்துருவான். அப்ப அவன் குடும்பம் கெட்டு போயிடும். அப்போ அவங்க இந்த சமுதாயத்தோட குறிக்கோள், இந்த ஆட்சியாளரோட குறிக்கோள் என்னன்னா, அவன் குடிக்கணும், படுக்கணும், கேள்வி கேட்க கூடாது, ஓட்டு போடணும். ஆதிக்கமா இருக்கிறவங்க மட்டும் மேற்கொண்டு வளர்ச்சி ஆகணும். மீதி இருக்கிறவன் எல்லாமே போதிலேயே அடிமையாகும். இந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு இது மாதிரி குடிச்சுட்டா ஒரு குடும்பத்தை வேஸ்ட். அவன் எத்தனை லட்சம் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் அவன் போதைக்கு அடிமை ஆயிட்டான்னா அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். ஒருத்தன் படிச்சான்னா அந்த குடும்பமே பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடும். ஒருத்தன் குடிச்சான்னா அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். நீ என்னதான் ஒரு பையன் ஒரு ஏரியாவுல இருந்து அந்த குடும்பத்துல இருக்கிற சுத்தமத்தவன் குடிக்கிறான்னா அவனை எப்படியாச்சும் அவன் நல்லா படிச்சவன் அவனை குடிக்காரன் ஆக்கிடுவாங்க. இந்த தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்லம் ஏரியால நீங்க இருக்கிறீங்க, உங்க பசங்க நல்லா படிக்கணும்னு நினைச்சா அந்த பசங்களை எடுத்து போய் எங்கேயாச்சும் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்க. இல்ல அந்த ஏரியா விட்டே நீங்க போயிடுங்க. அந்த ஏரியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த பசங்களை அவனுக்கு கண்டிப்பா அடிமையாக்கி போதைக்கு அடிமையாக்கிடுவாங்க. தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இந்த இந்தியா வல்லரசு ஆகணும்னா இந்த போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை தடுத்து நிறுத்தணும். இந்த போதை இந்த 12 மணிக்கு விற்கிற கடையை நைட்டு ஒரு 2 மணி நேரம் திறந்து சாத்திட்டா கூட அதுக்கெல்லாம். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இவங்க சரக்கே கவர்மெண்டே விற்கிறானுங்க. கடைக்கு ஓரத்துல போலீஸ்காரங்க அங்க நிக்கிறாங்க. போனா 10,000 ரூபாய் பீஸ் போட்டுறாங்க. 10,000 ரூபாய் ஃபைன். அப்ப அவன் என்ன பண்றான், இவங்களுக்கு 10,000 ரூபாய் அவனால கட்ட முடியாம அந்த டென்ஷன்லயே இன்னொரு கோட்டர் வாங்கி குடிச்சு அவங்க மனைவி அந்த குடும்பம் அந்த 10,000 ரூபாய் கட்ட முடியாம என் ஃப்ரெண்டு என் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரு அந்த குடும்பம் 10,000 ரூபாய் வண்டி வடபழனி ஸ்டேஷன்ல மாட்டிச்சு. 10,000 ரூபாய் கொடுக்க முடியாம இன்னைக்கு அவர் வாழ்க்கையே செதஞ்சு போச்சு. அதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த படம் நல்லபடியா மேக்கிங்கா அமைஞ்சிருக்கு. ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான குடியை எதிர்க்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும். ஆனா இந்த படத்துல கம்யூனிஸ்ட காட்டியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் போராடுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் யாரு சரக்கு வச்சுக்கிறானோ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு எந்த ஊருக்கு பார்ல சார் படம் குடிய மேட்ரு. இந்த குடிய விஷயத்த இந்த கொடுமையை எடுத்து சொன்னாதான் அந்த படத்தை மக்கள் பார்த்துட்டு வருவாங்க. ஓகேவா? படம் சூப்பர் நான் சொல்லிட்டு போட முடியாது. இந்த குடியோட வேதனையும் வலியும் சொல்லிக்கிற படம். அப்ப மக்கள் இது என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்க வரணும்னா அந்த கருத்தை நான் சொன்னாதான் மக்கள் வருவாங்க. படம் சூப்பர் நினைச்சா எல்லாரும் வந்துட மாட்டாங்க. அது எல்லா படமும் ஒரு 4 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் 10-20 படம், இந்த 200 படம் இந்த வருஷத்துல வந்தது. அது கிடையாது. நீங்க குடியோட வலிய தான் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சா அந்த படத்தை பார்க்கணும். இந்த குடியோட கொடுமையை தெரிஞ்சுக்கணும்னா அந்த படத்தை பார்க்கணும். அதைத்தான் நான் கருத்தா சொல்றேன். ஓகேங்களா? வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, நான் சொல்றேன். எல்லா மக்களும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த
இந்த மண்ணுல, இந்த தமிழ்நாட்டு மண்ணுல இந்த எத்தனை இலவசங்கள் கொடுத்தாலும் இந்த பிராந்தி கடை இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை நம்ம திருத்த முடியாது, நம்ம இளைஞர்களை நல்வழிப்படுத்த முடியாது.